ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். தொடர்ந்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் 9ஆம் வசனத்துக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நாம இரண்டு காரியத்தை பார்க்க வேண்டும். முதலாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம்முடைய இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இரண்டாவது, இந்த உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், காரணம் அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற இரண்டு காரியத்தை நீங்களும் நானும் சற்று கவனிக்க வேண்டும். இந்த உலகத்திற்காக நான் வேண்டிக் கொள்ளாமல், எனக்கன்பானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம்: அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் 6 நாளும் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே படைத்து, வெறுமையாய் கிடந்த இந்த பூமி முழுவதும் ஜலத்தினால், அதாவது தண்ணீரினால் மூடப்பட்டிருந்த இந்த உலகத்திலே தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஞானமாகவும் தம்முடைய ஓங்கிய புயபலத்தினாலும் அவர் தம்முடைய ஞானத்தினாலும் அவருடைய எல்லா செய்கையினாலும் செய்து முடித்தார். அப்பேற்பட்ட இந்த உலகத்திலே மனிதனை படைத்தார். மனிதனை தம்முடைய சாயலாக படைத்தார். அவர் மனிதனை படைக்கும் போது அந்த மனிதன் தனிமையாய் இருப்பதை குறித்து அவர் யோசித்து ஏற்ற துணையை அவனுக்கு வைத்து படைத்தார். இப்படி மனிதன் மேல் அநேக விதமான அன்பு கொண்டு இந்த உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல தேவன் மனிதனாக இந்த உலகத்திற்கு, குமாரனாய் இந்த உலகத்திற்கு வரும்போது, இந்த இடத்துல நாம் சற்று கவனிக்க வேண்டிய காரியம், இந்த உலகத்துக்காக அல்லாமல் நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல அநேக உலகத்தின் காரியங்களை குறித்து, வீடு வாசல், பணம், பொருள், இன்னும் எத்தனையோ காரியங்களை அடுக்கி கொண்டு போகலாம். செல்வாக்கு, பெருமை, மேன்மை, உயர்வு, இப்படியும் சொல்லலாம். ஆனால் அவைகளுக்காக இல்லாமல், இந்த உலகத்தின் காரியங்களுக்காக இல்லாமல், மனிதர்களுக்காக வேண்டுதல் செய்த ஒரு தெய்வத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசுவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவியிலே ஞானஸ்நானம் பெற்று, தண்ணீரினால், அதாவது ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்று, அவரே என்னுடைய தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்காக வாழாமல், இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் அணிந்து கொள்ளாமல், நாம் உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தருக்காக, நம்முடைய ஆவி ஆத்மாவிற்கு மீட்பையும் உயிர்ப்பையும் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவிற்காக நாம் வாழ வேண்டும் என்பதை நீங்களும் நானும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய இயேசுவானவர் இந்த வசனத்தின் கடைசியில சொல்லுகிற ஒரு காரியம், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. இன்றைக்கும் தேவனை அறியாதவர்களை குறித்து ஒரு புறம் இருந்தாலும், தேவனாகிய கர்த்தரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் அவருடையவர்களாய் மாறி இருக்கிறோம். இந்த இடத்துல மாறி இருக்கிறோம் என்று சொல்வதை காட்டிலும் உணர்ந்திருக்கிறோம். அவர் நம்மை அடையாளப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய அடையாளம் அவரே, நம்முடைய தாவரம் அவரே, நம்முடைய அடைக்கலம் அவரே, நம்முடைய ஆதாரம் அவரே. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாமுமாய் இருக்கிற இயேசுவின் மேல் நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படுவீர்களானால், எதுவுமே இல்லாத உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் நிரப்ப வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த செய்தியின் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனார், தாயார், சகோதரர்கள், மனைவி, பிள்ளைகள், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம், பெருமை, இந்த உலகத்தின் உயர்வு, மேன்மை, இப்படி இந்த உலகத்தில் காணப்படுகிற இவைகளுக்காக அல்ல,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மேல் வைத்த அந்த அன்பிற்காகவும் உலகத்திற்காக அல்ல உங்களுக்காக என்று சொல்லி உன்னதத்திலிருந்து ஒரு குமாரனை கொடுத்து அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் அடிக்கப்பட்டு அவர் அழுது புலம்பி மரண வேதனை அனுபவித்து மரித்து பின்பு உயிரோடு கூட எழும்பி நான் உங்களை நேசிக்கிறேன் என்றும் அந்த மரண வேதனையில் இவர்களை மன்னியும் என்று சொன்ன மகத்துவமான இயேசுவை நீங்கள் சற்று நினைவு கூறுங்கள் என்று இந்த இடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், என்னையும் அப்படிப்பட்ட உயிர் மீட்சியில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவன் என்னையும் அப்படி நடத்தி கொண்டு வருகிறார். அப்பேற்பட்ட இயேசுவை, அடிக்கப்பட்ட இயேசுவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். உலகத்தின் காரியங்களை தேடாதிருங்கள், உன்னதத்தின் காரியங்களை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.